தேர்வுக்கூடம் என்கின்ற தலைப்பில் அப்துல் நாசர் அவங்க உங்களோட உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாமெல்லாம் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறக்கூடிய சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சபையில் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் அந்த சபையை வானவர்கள், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஒருவர் மேல் ஒருவராக அப்படியே உயர்ந்து கொண்டே சென்று அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரை அந்த வானவர்களுடைய உயரம் சென்று விடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாம் தெரிந்தவன் என்றாலும் அவன் வானவர்களிடம் கேட்கின்றான். நீங்கள் என்ன விவரம் என்று கேட்கும் பொழுது, இறைவா, இந்த சபையிலே உன்னை நினைவு கூறக்கூடிய மக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களிடம் கேட்கின்றான், அவர்கள் எதை விரும்புகிறார்கள்? அவர்கள் சொர்க்கத்தை விரும்புகிறார்கள். அவர்கள் எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள்? அவர்கள் அந்த சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? அவர்கள் அந்த சொர்க்கத்தை பார்க்கவில்லை. அவர்கள் அதை பார்த்தால் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் அதை பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக அதை அடைவதற்காக ஆசைப்படுவார்கள், நல்லறங்கள் செய்வார்கள் என்று வானவர்கள் பதில் கூறுகின்றார்கள். அவர்கள் எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள்? அவர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இல்லை, அவர்கள் நரகத்தை பார்க்கவில்லை. அவர்கள் அதை பார்த்திருந்தால் எப்படி இருப்பார்கள்? இன்னும் அதிகமாக அதை விட்டும் அதிகமாக உன்னிடம் பாதுகாவல் தேடுவார்கள், உனக்கு இன்னும் அதிகமாக அஞ்சுவார்கள் என்று வானவர்கள் பதில் கூறும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வானவர்களை சாட்சியாக்கி கூறுகிறான், அவர்கள் எதை நாடுகிறார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கும், இதற்கு நான் உங்களை சாட்சியாக்குகிறேன் என்று அல்லாஹ் அந்த வானவரிடம் கூறுகின்றான். இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு காரியங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிவதற்காக, மார்க்க நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்காக, இறைவனை நினைவு கூறக்கூடிய சபையிலே அமர்வதற்காக அல்லாஹ் நம்மையெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இந்த சபையை அல்லாஹ்வுடைய வானவர்கள் தங்களுடைய இறக்கைகளால் போர்த்தக்கூடிய சபையாக, இறைவனிடம் இந்த சபை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு சபையாக அல்லாஹ் இதை ஆக்க வேண்டும் என்று ஆதரவு வைத்தவனாக, பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரைக்குள் நான் செல்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த தர்பியா என்ற பயிற்சி வகுப்பினிலே இவ்வுலகம் ஒரு தேர்வுக்கூடம், இவ்வுலகம் ஒரு பரீட்சை ஹால் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதர்களாக வாழக்கூடிய நாம், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம், இந்த உலகம் மறுமைக்கான ஒரு தேர்வு அறை என்ற நம்பிக்கையில் வாழ்கிறார்களா என்று சொன்னால், நம்முடைய வெளிப்படையான பார்வையிலே அது போன்ற ஒரு உறுதியான நம்பிக்கை அதிகமான மக்களிடம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். என்ன காரணம்? அல்லாஹ்வை இந்த உலகம் என்பது மறுமைக்கான
ஒரு தேர்வறை, ஒரு பரீட்சைகால் என்ற பயம் நம்மிடத்திலே இருந்தால், மறுமை பற்றிய பயம் நம்முடைய உள்ளத்திலே உண்மையிலேயே ஆழ பதிந்திருந்தால், அதிகமானவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை தொழாமல் தூங்க மாட்டார்கள். ஆனால் மிகப்பெரிய பள்ளிவாசல் கட்டப்பட்டும் பள்ளிவாசலிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு 20-25 நபர்கள் தான் வருகிறார்கள் என்று சொன்னால், இன்னும் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் வரவில்லையே, பள்ளிவாசல் அருகில் இருந்தும் அவர்கள் தொழுகைக்காக வரவில்லையே. அப்படி என்றால், ஒன்று அவர்கள் அந்த நம்பிக்கையில் பொய்யானவர்களாக இருக்க வேண்டும், நயவஞ்சகத்தனம் அவருடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும், அல்லது அவர்கள் மறுமையை பற்றிய அலட்சியத்திலே இருக்க வேண்டும். இந்த உலகம்தான் மறுமைக்கான தேர்வறை என்ற பயம் இருந்தால், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய சம்பாத்தியத்தை, வருமானத்தை அவர்கள் ஹலாலான வழியில் ஈட்டிக்கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு மறுமையை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில்தான் வட்டி வாங்கக்கூடிய மனிதர்களும் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். வட்டி வாங்குவார்கள், வட்டிக்கு கடன் வாங்குவார்கள், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுவார்கள், வட்டிக்கு கணக்கு எழுதுவார்கள். இவற்றையெல்லாம் செய்யக்கூடிய சமுதாயம் நம்மில் இருப்பதை பார்க்கின்றோம். நாங்கள் மறுமையை நம்புகிறோம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில்தான் மதுவிற்கும் போதைக்கும் அடிமையான இளைஞர்களை பார்க்கிறோம், மது அருந்தக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம், போதைக்கு அடிமையான இஸ்லாமிய இளைஞர்களை பார்க்கிறோம். நாங்கள் மறுமையை அஞ்சக்கூடியவர்கள் என்று மறுமையை நம்பக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில்தான் நாகரிக மோகம் என்ற பெயரிலே இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளுக்கு எதிராக அதிகமான பெண்கள் செயல்படுவதை பார்க்கிறோம். தங்களுடைய அலங்காரங்களை, தங்களுடைய உடல் அங்கங்களை அந்நியர்களுக்கு விற்பனை சரக்காக யூடியூப்களிலும் ஃபேஸ்புக்குகளிலும் காட்டக்கூடிய இஸ்லாமிய பெண்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அந்நியர்களோடு வீட்டை விட்டு படிதாண்டி செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். காதல் என்ற பெயரிலே காம பேச்சுக்களிலே ஈடுபடக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் நாம் பார்க்கின்றோம். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நாங்கள் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறோம் என்ற சொல்லக்கூடிய சமுதாயத்தில்தான் துன்பங்களை தாங்க முடியாமல் தவறான பாதையிலே இணை வைப்பு காரியங்களிலும் தற்கொலைகளை நோக்கியும் இறைவனை மறுக்கக்கூடிய காரியங்களிலும் செல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் மீது எவ்வாறு தவக்குல் வைக்க வேண்டும், அல்லாஹ்வை எவ்வாறு அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை எவ்வாறு நாம் அவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ்விற்கு எவ்வாறு பணிய வேண்டும் என்பதையெல்லாம் அதிகமாக தெரிந்து கொள்ள விருப்பமில்லாத சமுதாயமாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் கணிசமானோர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். என்ன காரணம்? நாம் நினைக்கின்றோம் இந்த உலகம்தான் நிலையானது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் இந்த உலகம் நிலையானது இல்லை என்பதை அன்றாடம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு அவ்வப்போது காட்டிக்கொண்டே இருக்கிறது. நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக திடீரென்று விபத்துக்களிலே அவர்கள் மரணித்து விடுவதை பார்க்கிறோம். அப்போ என்ன இந்த உலகம்? இந்த உலகம் ஒன்றுமில்லை என்ற ஒரு வெறுமை மனிதனுக்கு அப்பொழுது ஏற்படுகிறது. நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், திடீரென்று அவர்கள் மிகப்பெரிய நோய்க்கு உள்ளாகி விடுகிறார்கள், மிகப்பெரிய விபத்திற்கு உள்ளாகி விடுகிறார்கள், திடீரென்று சொத்து சுகங்களை இழந்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் இந்த உலகம் ஒன்றுமே இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய காட்சிகள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை
இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்காக அல்லாஹ் படைக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 67வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் அவன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் எப்பொழுது மரணிப்பான் என்கின்ற விதி அவனுக்கு எழுதப்படுகிறது. அந்த மரணத்தை படைத்தவன் அல்லாஹ். இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை படைத்தவன் அல்லாஹ். இந்த உலகம் என்பது நமக்கு நிரந்தரமான ஒன்றல்ல. அல்லாஹ் நமக்கு மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருப்பது, இந்த உலகத்திலே நம்மை வாழ வைத்திருப்பது எதற்காக? லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்று பரீட்சை செய்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் வாழ வைத்திருப்பது நம்மை சோதிப்பதற்காக. அல்லாஹ் நம்மை மரணிக்க செய்வதோடு நம்முடைய தேர்வு முடிந்து விட்டது. பள்ளிக்கூடங்களில் மார்ச் மாதம் நடக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு தேர்வில் ஃபெயில் ஆகிட்டா அடுத்து செப்டம்பரில் எடுத்தெழுதி பாஸ் ஆகிடலாம். அதில் ஃபெயில் ஆகிவிட்டால் கூட அதற்கு அடுத்த எக்ஸாமில் எடுத்தெழுதி பாஸ் ஆகிடலாம். பாட்டே படிச்சிருக்கிறாங்க, மார்ச் போனால் செப்டம்பர் உண்டு அப்படின்னு பாட்டு படிக்கிறாங்க. ஆனால் இந்த துன்யா என்பது அப்படி அல்ல. இந்த உலகம் என்பது இது ஒரு வழி பாதை. இது ஒரே ஒரு எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமில் நாம் ஃபெயில் ஆகிட்டோம் வைத்துக்கொள்ளுங்கள், இந்த எக்ஸாமில் நாம் தேர்ச்சி பெறவில்லைன்னு வைத்துக்கொள்ளுங்கள், எத்தனை கோடான 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 கோடி ஆண்டுகள் கதறினாலும் கெஞ்சினாலும் அழுதாலும் மண்டியிட்டாலும் இந்த உலக வாழ்க்கையை தொலைத்தவனுடைய மறுமையில் நிரந்தர நரகம் என்பது ஒருபோதும் அவனுக்கு முடிவுக்கே வராது. மௌத்தா போகும்போது ஈமான் இல்லாமல் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிரந்தரமான நரகத்திற்கு உள்ளாகி விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை நமக்கு கவர்ச்சியாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்திலே கூறுகின்றான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஸீனத்தல்லாஹ், இந்த பூமியில் மேலுள்ளவற்றை நாம் இந்த பூமிக்கு அலங்காரமாக ஆக்கியிருக்கிறோம். இந்த உலகத்தை பார்த்தாலும் நம்ம கவர்ச்சி தான். ஒரு உணவு கடைக்கு போனால் அது ஒரு கவர்ச்சி, துணி கடைக்கு போனால் கவர்ச்சி, ஒரு மலையை பார்த்தால் ஒரு ஆசை, ஒரு ஆற்றை பார்த்தால் ஒரு ஆசை, கடலை பார்த்தால் ஒரு பேராசை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே மனிதனுக்கு ஆசையாக இருக்கிறது. ஒரு ஆணுக்கு பெண்ணை பார்த்தால் மோகம், ஒரு பெண்ணுக்கு ஆணை பார்த்தால் மோகம். இப்படித்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், எதற்காக இப்படி அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான்? லினப்லுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தில் மேலே வாழக்கூடிய மக்களில் செயல்களால் மிக அழகானவர்கள் யார்? மிக அழகிய செயல்களை செய்யக்கூடியவர்கள் யார்? இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் யார்? இறை தூதருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் யார்? இறைவனுடைய கட்டளைகளை அமல் செய்யக்கூடியவர்கள் யார்? இறைவன் தடுத்த விஷயங்களை விலகிக் கொள்ளக்கூடியவர்கள் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை அலங்காரமாக படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தை அல்லாஹ் அலங்காரமாக எதற்கு படைத்திருக்கின்றான்? ஒரு ஆட்டுக்கு ஒரு கசாப்பு கடைக்காரன் புல்லை காட்டி இழுத்து செல்கிறான் என்று சொன்னால் அந்த ஆடு நினைக்குமாம் நமக்கு இவன் உணவு தரப்போகிறான் என்று. ஆனால் அந்த புல்லை காட்டுவதின் நோக்கமே எதற்காக? அதை அப்படியே காட்டி கவரிச்சு இழுத்துட்டு போய் அதை குர்பானி கொடுப்பதற்காக, இறைச்சிக்காக அறுப்பதற்காகத்தான். அப்போ இந்த உலகத்துடைய கவர்ச்சியை கண்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வ இன்னா லஜாஇலூன மா அலைஹா ஸஈதன் ஜுர்ஸா, ஒரு நாளில் இந்த பூமியின் மீது உள்ள அனைத்தையும் நாம் மண் துகள்களாக மாற்றி விடுவோம், பரத்தப்பட்ட துகள்களாக. அல்லாஹ் எல்லாவற்றையும் எதெல்லாம் கவர்ச்சியாக இருக்கிறதோ அது எல்லாமே ஒரு நாள் மண் துகள்களாக அது மாற்றப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பல்வேறு வசனங்கள் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை திரும்ப 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 ஏராளமான இடங்களில் சொல்கிறானோ அது எதற்கு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னோம்னா, நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா, எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி. அல்லாஹ் எத்தனை தடவை சொன்னாலும் அது ரொம்ப 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 முக்கியம். ஆனால் நமக்கு மனிதர்களாகிய நம்மில் யாருக்கு அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அவர்களை தவிர வேறு யாருக்கும் சூடு சொரணை வராது.
நாம் சிந்திக்க மாட்டோம். அல்லாஹ் யாருடைய உள்ளத்தை அதற்கு பக்குவப்படுத்தி இருக்கிறானோ அவர்களை தவிர வேறு யாரும் இறை எச்சரிக்கையில் கவனமாக இருக்கவே மாட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உட்பட்டது. அப்போ அல்லாஹ் ரப்பல் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார், குல்லு நஃப்ஸின் தாயகத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைத்து ஆக வேண்டும். வ நபுலுவக்கும் பிஷர்ரி வல் ஹைரி, நாம் உங்களை கெட்டதை கொண்டும் நல்லதை கொண்டும் சோதிக்கிறோம். நோயை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், பயத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். பார்க்குறோம் உலகத்தில் பல கொடுமையான ஆட்சியாளர்கள் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான். வியாபாரத்தை நஷ்டத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை துணை சரியில்லாமல் ஆக்கி அல்லாஹ் சோதிப்பான். ஒரு ஆணுக்கு அவனது வாழ்க்கை துணை சரியில்லாமல் ஆக்கி அல்லாஹ் சோதிப்பான். சிலருக்கு அல்லாஹ் குழந்தைகள் மூலமாக சோதிப்பான். இப்படி இந்த உலகத்தில் சிலருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு வறுமையை கொடுத்து சோதிப்பான். ஒட்டு மொத்தத்தில் இந்த உலகம் எல்லாம் சோதனை தான். நாம் நினைக்கிறோம் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால், நாம் செல்வ செழிப்பாக இருந்தால், நாம் அழகாக இருந்தால், நாம் அந்தஸ்தாக இருந்தால் நமக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகையும் அந்தஸ்தையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் சோதனைக்காகத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். நம்ம ஆரோக்கியமாக இருப்பதினால் நாம் அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படாமல் விட்டு விடுவோம் என்று கிடையாது. அதே போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபஅம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூல் ரப்பி அக்ரமன். இந்த மனிதன் இருக்கின்றானே, அல்லாஹ் அவனை சோதிப்பதற்காக அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு அருட்கொடைகளை வசதி வாய்ப்புகளை கொடுத்தால் மனுஷன் சொல்வானா, ஃபயகூல் ரப்பி அக்ரமன், என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். வம்மா இதா மபுத்தலாஹு, அவனை சோதிப்பதற்காக ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுடைய வாழ்வாதாரத்தை நாம் நெருக்கடி ஆகிவிட்டோம் என்று சொன்னால் ஃபயகூல் ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வத்தை கொடுப்பதையும் சோதனை என்கிறான், வறுமையை கொடுப்பதையும் அல்லாஹ் சோதனை என்று நமக்கு என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை நமக்கு ஒரு சோதனைக்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒ நபுலுவக்கும் பிஷர்ரி வல் ஹைரி ஃபித்னா, உங்களை சோதிப்பதற்காக உங்கள் வாழ்க்கையிலே நல்லதையும் கெட்டதையும் ஏற்படுத்துகின்றோம். ஒ இலைனா துர்ஜஊன், நீங்கள் இந்த உலகத்தில் நிலையாக இருக்க போவது கிடையாது, நம்மிடம்தான் நீங்கள் மீண்டும் வந்து சேர வேண்டும், அல்லாஹ்விடம்தான் நீங்கள் திரும்ப செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம சொல்லி காட்டுறாங்க, இன்னைக்கு நாம் எல்லாம் துனியாவை விரும்புகிறோம். இந்த உலகம்தான் மதியமான மனிதர்களுக்கு இந்த உலகம்தான் நாம் பெருசுன்னு நினைக்கிறோம். இந்த உலகம்தான் பெருசுங்கிறதுக்கு என்ன ஒரு நம்ம நினைக்கிறோம் என்பதற்கு என்ன ஒரு ஆதாரம் தெரியுமா? நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இருக்குது. அதில் ஒரு சின்ன ஆதாரம், நம்ம பிள்ளைங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாவிட்டால், பிள்ளைகளுக்கு தொழ தெரியாவிட்டால், பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி அகீதா ஏகத்துவ கொள்கை, சத்திய கொள்கை, தௌஹீத் தெரியாமல் நாம் மரணித்துடும் வச்சுக்கிடுங்க, எத்தனை கோடான 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 கோடி வருஷங்கள் ஆனாலும் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அது அல்லாத பாவங்களை தான் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் தௌபா செய்கிறோம், பாவ மன்னிப்பு தேடுறோம். நம்ம பாவ மன்னிப்பு தேடாமல் மௌத்தாயிட்டா கூட, நாம் அல்லாஹ் இணை வைக்காமல் மௌத்தாயிட்டோம் வச்சுக்கிடுங்க, நம்ம பாவ மன்னிப்பு தேடாவிட்டால் கூட நாம் பேசின புறத்தை அல்லாஹ் மன்னிக்கலாம் நாடினால், நாம் சொன்ன கோலை அல்லாஹ் மன்னிக்கலாம். ஏன் அல்லாஹ் நாடினால் வட்டியை கூட மன்னிக்கலாம், வரதட்சணையை கூட அல்லாஹ் மன்னிக்கலாம், எதையும் அல்லாஹ் மன்னிக்கலாம் அவன் நாடினால். நாம் தௌபா செய்யாமல் மௌத்தாயிட்டா. ஆனால் மௌத்தா போகும்போது தௌஹீத் இல்லாமல், ஏகத்துவ கொள்கையை விளங்காமல், அல்லாஹ்விற்கு இணை வைத்து கொண்டு ஒருவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அதை மன்னிப்பதற்கு அல்லாஹ் ஒருபோதும் நாடவே மாட்டான். அவ்வளோ பயங்கரமான ஒரு பாவம். அதற்காகத்தான் அல்லாஹ் படைத்தே இருக்கின்றான். ஆனால் நம்முடைய பிள்ளைக்கோ நமக்கோ தௌஹீதை பற்றி தெரியலன்னு வச்சுக்கிடுங்க, எத்தனை பேருக்கு கவலை இருக்குது? கவலை இருக்காது. ஆனால் நம்முடைய பிள்ளை எல்கேஜியில் ஒரு 2000 ரேங்க் வரட்டுமே, எல்கேஜியில் ஒரு 10,000 ரேங்க் வரட்டுமே, எல்கேஜியில் கடைசி மார்க் வரட்டுமே, அந்த தாய் படக்கூடிய கவலை, அந்த தகப்பன் படக்கூடிய கவலை, ஆசிரியரிடம் போய் என் பிள்ளைக்கு அப்படி ட்ரைனிங் கொடுங்க, அந்த ஸ்கூலில் இருந்து அந்த 3 வயசு பிஞ்சுக்கு
நீங்கள் வீட்டில் வச்சு இப்படி ட்ரைனிங் கொடுங்க, இதை சொல்லிக் கொடுங்க. அவங்கள்ட்ட போய் மஷவரா பண்ணுறது, அங்கே பெற்றோர் டீச்சர் மீட்டிங் என்ன, நீங்கள் அப்படி பயிற்சி கொடுங்க, இப்படி பயிற்சி கொடுங்க. எல்கேஜியில் ஃபைலாக போனால் என்ன நடந்துட போகுது? பாஸ் ஆகிட்டா கலெக்டர் வேலையாக கிடைக்க போகுது. எல்கேஜியில் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு எல்கேஜிக்கு புள்ள மார்க்கு குறைந்து விட்டதால் ஏற்படக்கூடிய கவலை, என்னுடைய பிள்ளை மார்க்கத்தை தெரியவில்லையே, என்னுடைய பிள்ளைக்கு தொழுகையை பற்றி தெரியவில்லையே, என்னுடைய பிள்ளைக்கு நோன்பை பற்றி தெரியவில்லையே என்கின்ற கவலை நம்முடைய உள்ளத்தில் என்றைக்கு இதைவிட 1000 மடங்கு வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் உண்மையில் ஈமான்தாரிகள். எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுனால நான் புனிதமானவன் என்றோ நான் உயர்ந்தவன் என்பது அல்ல, கிடையாது. அல்லாஹ்வுடைய ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், உபதேசம் செய்வீராக. உபதேசம் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும். எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான் உபதேசம். நம்முடைய உள்ளத்தில் இந்த துன்யா தான் பெரிதாக தெரிகிறது. இந்த உலகத்திற்காகத்தான் நாம் எல்லா முயற்சிகளையும் நாம் செய்கிறோம். ஆனால் இந்த உலகம் நம்மை விட்டு அழியக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கின்றோம், இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரத்துன், இந்த உலகம் என்பது இனிப்பானது, இந்த உலகம் என்பது பசுமையானது. ஒரு ஆட்டிற்கு மாட்டிற்கு புல்லை கண்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, அது அழகான சுவையான விஷயங்களை கண்டால் எப்படி நமக்கு சுவையாக இருக்குமோ, இந்த உலகம் இழுக்கும். இந்த உலகம் நம்ம என்ன செய்யும், அப்படியே கவரும். நம்ம சாதாரணமாக ஃபேனை கீழே உட்காருவதை விட ஏசியில் இருந்தால் அதை விட சிறப்பாக இருக்கும். ஏசியில் அமரும் பொழுது பஞ்சு மெத்தையில் அமர்ந்தால் அதை விட அற்புதமாக இருக்கும். பஞ்சு மெத்தையில் அமரும் பொழுது சகல விதமான ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்து அங்கே நமக்கு விரும்பிய எல்லாமே கிடைக்கும் என்று சொன்னால், பட்டனை தட்டினா நம்ம விரும்பிய உணவு வரும் என்று சொன்னால், பட்டனை தட்டினால் நமக்கு விரும்பிய டீ கிடைக்கும் என்று சொன்னால் நமக்கு அப்படி சந்தோஷமாக இருக்கும். நமக்கு இந்த ஈர்ப்பு என்பது மனிதனுக்கு அதிகரித்து கொண்டே செல்லும். இந்த துன்யா என்பது இனிமையானது. இது அப்படியே என்ன செய்யும், நமக்கு மௌத்தாகிற வரைக்கும் அந்த இனிமை குறையவே குறையாது, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ் சொல்லானா இல்லையா, மனிதன் அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை, செத்து நம்மளை உள்ளே கொண்டு போய் வைக்கும் வரை அதிகமாக செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்ற பேராசை இறைவனை விட்டும் உங்களுடைய கவனத்தை திருப்பி விட்டது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எது வரைக்கும்? நம்மை மன்னரையில் கொண்டு போய் வைக்கின்ற வரை இந்த உலகத்துடைய பேராசை நம்மளை என்ன செய்யாது, நம்மை விட்டும் விலகாது. அப்போ அல்லாஹ் நபியா சொல்லி காட்டுறாங்க, இந்த உலகம் அப்படித்தான்பா இருக்கும், நீங்கள் மௌத்தாகிற வரைக்கும் இந்த உலகம் உங்களை ஈர்த்து கொண்டே இருக்கும். அதான வயதான தாய்மார்களை பார்க்கலாம், அவங்க நோய் எழுந்திருக்க முடியாமல் பெட்டில் கிடப்பாங்க, இடுப்பில் பீரோ சாவி இருக்கும். ஏதாவது ஒரு பிள்ளை போய் சொந்தக்காரங்க போய் அந்த சாவியில் கையை வச்சாங்கன்னு வச்சுக்கிடுங்க, இன்னொரு பிடிப்பாங்க. ஏன்? நமக்கு தான் நோய் வந்துடுச்சு, இன்றைக்கோ நாளைக்கோ மௌத்து வரப்போகுது, அப்படி இருந்து இந்த பீரோ சாவியை விடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அவங்க நினைக்கிறாங்க துட்டு பெருசு, நமக்கு நம்மளை இத்தனை லட்சம் செலவு பண்ணி மருத்துவம் பார்க்குறாங்க, நம்மளை ஆஸ்பத்திரியில் வச்சு லட்சக்கணக்கில் செலவாகுது, அதெல்லாம் தெரியாது. என்னுடைய பெட்டியில் உள்ள பணம் அது எனக்கு முக்கியம் மனிதன் நினைக்கிறான். அல்லதி ஜமஅ மாலஹு அத்ததா, அவன் செல்வத்தை சேர்த்து வைத்து எண்ணிக்கொண்டே இருக்கிறான். அப்படியே எண்ணி பார்த்து, ஆக நமக்கு பேங்க் பேலன்ஸ் 1 கோடி இருக்குது, 50 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குது, நமக்கு அப்படி ஒரு மனை இருக்கிறது, நமக்கு ஒரு தோப்பு இருக்கிறது, நமக்கு ஒரு கார் இருக்கிறது. அவன் நினைக்கின்றான் யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவனுடைய செல்வம் அவனை நிரந்தரமாக வாழ வைக்கும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். மனிதனுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. நம்ம காசு தான் நம்மை நிரந்தரமாக வாழ வைக்கும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த காசு பணம் நம்மை காப்பாற்றாது. எத்தனையோ கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள் இந்த உலகத்தில் நிலையாக இருந்தாங்கன்னு ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். அவர் இத்தனை 10,000 கோடி வைத்திருந்தார், இந்த உலகத்தில் 500 வருஷம் வாழ்ந்தார், 150 வருஷம் வாழ்ந்தார், ஒரு ஆளை காட்டுங்கள் பார்ப்போம். அல்லது மிகப்பெரிய பதவியில் இருந்தார், உலகத்தையே கட்டி ஆண்டார், அவர் இந்த உலகத்திலே 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார், 60 ஆண்டு வாழ வேண்டிய வாழ்க்கையை அவர் பதவி அவருக்கு 1000 காட்டியது என்று காட்டுங்கள் பார்ப்போம். அது இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள், இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய படை பலத்திற்கு சொந்தக்காரர்கள், அவர்களுக்கு
இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லோரும் நாம் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை பிரிந்து தான் போகப் போகிறோம். அப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த உலகம் என்பது பசுமையானது, இந்த உலகம் என்பது இனிமையானது. அல்லாஹ் இன்னல்லாஹ முஸ்தஹ்லிஃபுக்கும் ஃபீஹா, அல்லாஹ் இந்த உலகத்திலே உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கிறான். நமக்கு முன்னாடி 10,000 கோடியில் வாழ்ந்து செத்து போயிட்டாங்க. நமக்கு பிறகு 10,000 கோடி வர போகிறாங்க அல்லாஹ் நாடி அளவிற்கு. இன்றைக்கு இந்த உலகம் நமக்கு தற்காலிகமானது. இப்போ நம்மளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஒரு ஆளுக்கு 2025 இன்றைக்கு சாயந்தரம் 5 மணியோடு சிலருக்கு முடிவு வரும், சிலருக்கு என்ன ஒரு நாளில் வரும், சிலருக்கு ஒரு மாதத்தில் வரும், சிலருக்கு 10 வருஷத்தில் வரலாம், சிலருக்கு 25 வருஷத்தில் வர தெரியாது. ஆனால் இந்த உலகம் இப்போது நமக்கு அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். நமக்கு பின்னாடி பெருங்கொண்ட 10,000 கோடிகள் வரவிருக்கிறார்கள். நமக்கு முன்னாடி எவ்வளவோ தலைமுறைகள் சென்று போய் விட்டது. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தில் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். எதற்காக தெரியுமா? ஃபயன்துர் கைஃப தஅமலூன், நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் பார்க்கின்றான். நபிகள் நாயகம் 2 விஷயங்களை விட்டும் ஏகத்துவவாதிகள் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஃபத்தகுத் துன்யா, இந்த உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபத்தகுன் நிசா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். துன்யா விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. காசு, பணம், துட்டு, பதவி, படைபலம், அந்தஸ்து, வசதி, வாகனம், இதில் எச்சரிக்கையாக இருங்கள். ஃபத்தகுத் துன்யா, பெண்கள் விஷயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், தற்காத்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன அவ்வல ஃபித்னதி பனி இஸ்ராயில் கானத் ஃபின்னிசா, இஸ்ரவேல் சமுதாயத்தில் முதல் சோதனை, அந்த சமுதாயம் அழிந்து நாசமானதற்குரிய முதல் பிரச்சனை பெண்கள் விஷயத்தில் தான் ஏற்பட்டது. இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு இந்த உலகம் எப்படி தெரியுமா இருக்குது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நமக்கு ரொம்ப அற்புதமாக சொல்லி காட்டு. அதை தாண்டி நீங்கள் இந்த உலகத்தை கொண்டு வர முடியாது. அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்துல் ஹதீத் என்ற அத்தியாயத்தில், இஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா லைபுன், இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டு. விளையாட்டு என்பதை நாம் உடலை வச்சு தான் விளையாட முடியும். விளையாட்டு என்பது உடலால் தான் விளையாட முடியும். ஒரு கிரிக்கெட்டோ ஒரு ஹாக்கியோ அதே மாதிரி இந்த உலகம் என்பது இந்த உடலுடைய இன்பங்களுக்குரிய உலகமாக இருக்குது. விளையாட்டு எப்படி உடலை வச்சு விளையாட முடியுமோ, இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் இங்கே உங்கள் உடலால் அனுபவிக்கலாம். என்ன செய்யலாம்? ஒருவன் திருமணம் முடித்தால் திருமணத்தின் மூலமாக அவனுடைய உடலுக்கு இன்பம் கிடைக்கிறது, உள்ளத்தும் கிடைக்க தனி. அதே போன்று இந்த விதவிதமான உணவுகள், நல்லா கிரில் சிக்கன் என்ன, பிரியாணி என்ன, அந்த ஜூஸ் என்ன, இந்த சாப்பாடு என்ன, விதவிதமான உணவுகள் சாப்பிட்டா உடலுக்கு நன்மை, உடலுக்கு இன்பம். அதே போன்று பஞ்சு மத்தியில் தூங்குகிறோம், உடலுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு ஏசி ரூமில் இருக்கிறோம், உடலுக்கு சந்தோஷம். ஒரு காரில், வசதியான காரில் போகிறோம், உடலுக்கு சந்தோஷம். அப்போ இந்த உலகம் என்பது விளையாட்டு. என்ன அர்த்தம்? உடலுக்கு சந்தோஷம். லகுவுன், அது போன்று லகு என்று சொன்னால் கேளிக்கை, உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம். இந்த உலகத்தில் உள்ள விஷயம் ஒன்று உடலுக்கு சந்தோஷமாக இருக்கும், அல்லது உள்ளத்துக்கு சந்தோஷமாக இருக்கும். பல விஷயங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு வசதியான ரூமில் இருக்கிறோம் சொன்னோம்னா உடலுக்கும் சந்தோஷம் இருக்கும், உள்ளத்துக்கும் சந்தோஷம் இருக்கும். சில நேரங்களில் என்ன வசதி இருந்தாலும் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லாமல் தவிப்பான். அப்போ இந்த உலகத்தில் மனிதனுக்கு உள்ளத்துக்கும் சந்தோஷத்தை அவன் ஆசைப்படுகிறான். அப்போ இந்த உலகத்தில் உள்ள இன்பம் என்பது ஒன்று உடல் சந்தோஷமாக இருக்கும், அல்லது உள்ள சந்தோஷமாக இருக்கும். ஜீனத்துன், அலங்காரம். அது என்னது? வெளியே வரும்போது தன்னை எல்லாருக்கும் டிப்டாப்பாக காட்டணும். தான் ஒரு பெரிய பதவியில் இருப்பவனாக, அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை படைத்தவனாக, ஒரு வீரனாக, இந்த மாதிரி அலங்காரம் காட்டக்கூடியது உலகம். மிகப்பெரிய வீட்டை கட்டி எல்லாரும் என் வீட்டை பாருங்கள் அப்படின்னு மனுஷன் நினைப்பான், மனுஷன் காட்ட நினைப்பான். இல்லை, யாரும் விதிவிலை கிடையாது. எல்லோரும் ஒரு அழகான வீட்டை கட்டி என்னுடைய வீட்டை எல்லாரும் பாருங்கன்னு செய்வாங்க, நினைப்பாங்க. இந்த மாதிரி அலங்காரம், அவனுடைய ஆடையில் அலங்காரம் செய்வான், வாகனத்தில் அலங்காரம் செய்வான், அவனுடைய தன்னை அவன் அலங்காரம் செய்து கொள்வான். இப்படி அலங்காரம் இந்த உலகம் என்பது. தஃபாகுரும் பைனக்கும், ஒருவருக்கொருவர் மத்தியிலே பெருமை அடிப்பது. அல்லையும் நம்ம தாய் குலங்களுக்கு மத்தியில் பார்க்கலாம். அந்த பெருமை என்ன செய்யும்? அவங்க ஹஸ்பண்டு தான் பெரிய வேலையில் இருப்பார், இந்த அம்மா பேசுகிற பேச்சை பார்க்கணும். கல்யாண வீடு நடக்குன்னு வச்சுக்கிடுங்க, எல்லா மார்க்க சட்டங்களும் மீறக்கூடிய இடம் திருமண சபை. பார்க்கணும் என்ன செய்வாங்க? பல பவுனை மொத்தமாக அள்ளி போட்டுட்டு நிற்பாங்க. எதுக்கு நிற்கிறாங்க? யாராவது சொல்லிட்டு பார்ப்போம். எல்லா செயினும் கழுத்தில் தொங்குது,
அப்படியே திருமண சபையில் முக்காடு போட வேண்டிய அந்த இஸ்லாமிய தாய் கழுத்தில் சேலையை சுற்றி கொண்டு எல்லாரும் பாருங்க நிற்கிறாங்கன்னா எதுக்கு நிற்கிறாங்க? என்னுடைய நகை அலங்காரத்தை பாருங்கள், என்னுடைய நான் எவ்வளோ பெரிய சொத்துக்காரி என்பதை பாருங்கள். இதானுங்க பெருமடிக்கிறது தானுங்க. அழகில் பெருமடிக்கிறது, அந்தஸ்தில் பெருமடிக்கிறது, செல்வத்தில் பெருமடிக்கிறது, பதவியில் பெருமை அடிப்பது. அவர் அப்படியே என்ன செய்வார்? சாதாரணமாக இருப்பார். ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டு கிடச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அடுத்தவங்க திரும்பி கூட பார்க்காம போவார். ஏன்னா அவர் பெரிய அந்தஸ்துக்கு வந்துட்டாராம். சிலர் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு நாம சலாம் சொல்லணும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்பா அவர் முந்திக்கிட்டு சொன்னால் என்ன, அவர் ஒரு பெரிய அந்தஸ்துக்கு போயிட்டார். இந்த துனியா அதுதாங்க, பெருமடிக்கிறது தான் துனியா. அது ஒரு லா எஸ்ஹர் கௌமுன் அன் கௌமின் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம். வலா நிசாவுன் அன் நிசாயின், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம். சமுதாயம் என்று சொன்னாலே அதில் பெண்கள் வந்துடுவாங்க. எதுக்கு அல்லாஹ் குறிப்பாக சொல்லி காட்டுறான்? இந்த தன்மை யார்கிட்ட அதிகமாக இருக்கும்? தாய்மார்கள்ட்ட, பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி நாடுகிறானோ, யாரை அல்லாஹ் இறையச்சமுடையவளை ஆக்குகிறானோ அவர்களை தவிர. அப்போ இந்த உலகம் என்பது ஒருவருக்கொருவர் பெருமை அடிப்பது. ஓ தகாசுரன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், செல்வங்களையும் பிள்ளைகளையும் அதிகம் சேர்த்து கொள்வது, இதுதான் இந்த உலகம். இந்த உலகம் என்பது இதுதான். ஆனால் இவையெல்லாம் நம்மை காப்பாற்றி விடுமா? உடல் இன்பம், உள்ள இன்பம், அலங்காரம், அதே போன்று ஒருவருக்கொருவர் பெருமை அடிப்பது, ஒருவருக்கொருவர் செல்வத்தையும் அதிகமாக பிள்ளைகளையும் அதிகமாக சேர்த்து வைத்து கொண்டு இந்த உலகத்தில் நான் தான் கண்ணியமிக்கவன், நான் தான் நிரந்தரமாக இருக்கப் போகிறேன், இவையெல்லாம் நம்மை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வைக்குமா? அடுத்து மறுமையிலே இவையெல்லாம் வெற்றியை தான் தருமா? அல்லாஹ் சொல்கிறான், ஏமாந்து விடாதீர்கள். மசலி கைசின், இந்த உலகத்தில் உள்ள இன்பமெல்லாம் எது தெரியுமா? ஒரு மழை போன்று. நாம் மழை பெய்யும் பொழுது பூமி எல்லாம் அப்படியே தட்டாந்தரையாக இருக்கும். ஒரு மழை பொழிந்தவுடன் என்ன செய்யும்? அப்படியே புற்பூண்டுகள் அப்படி விளைஞ்சு நிற்கும். மறுநாள் காலையில் பார்த்தோம்னா அப்படி கண்ணை கவரும். அந்த விளைச்சல் அப்படி இருக்க போது அதுக்கு மசலி கைசின், ஒரு மலையை போன்றது. ஐஜபல் குஃபார நபாத்து, ஒரு வயலை உழுது அந்த வயலில் நெல்மணிகளை தூவிவிட்டால், கோதுமை மணிகளை தூவிவிட்டால், அடுத்த நாள் மழை பொழியும் பொழுது அந்த நெல்லுக்கு தேவையான அந்த தண்ணீர் கிடைத்து விட்டால், பயிர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்து விட்டால் விவசாயிகளுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்துடைய அலங்காரம் என்பது, ஒரு வயலுக்கு மழை பொழியும் பொழுது அந்த மழை விவசாயிகளை எப்படி கவருகிறதோ அதுபோன்று நம்மையும் கவரும். ஆனால் அந்த விளைச்சல் அப்படியே இருக்குமா? பசுமை மழை நீர் பட்டவுடன் பசுமையாக இருந்த விளைச்சல் அப்படியே இருக்குமா? சும்மா யஹீஜ், பிறகு அது காய்ந்து விடுகிறது. அல்லாஹ் சொல்ல ஃபதராஹு முஸ்ஃபர்ரா, அதை நாம் பார்க்குறோம், நபியை நீர் பார்க்கிறீர், அது மஞ்சள் நிறமாக மாறிவிடுகிறது. எந்த பச்சை பயிராவது அது வாழ்நாள் முடிய பச்சையாகவே இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது மஞ்சள் நிறமாக மாறிவிடுகிறது. ஃபயகூனு ஹுத்தாமன், அது அப்படியே அது குப்பை கூலங்களாகவும் அது என்ன செய்து விடுகிறது? சும்மா யகூனு ஹுத்தாமன், அது குப்பை கூலங்களாகவும் மாறிவிடுகிறது. இதுதான் இந்த உலகம். இந்த உலகத்துடைய கவர்ச்சி என்பது, இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று நாம், இந்த உலகம்தான் நமக்கு எல்லாமே என்று உலகத்திற்கு அடிமையாகி விட்டோம் என்று சொன்னால் இந்த கதை தான். மழை பெஞ்சவுடனே அடி பசுமையாக இருக்கும், பிறகு காஞ்சிரும், பிறகு மஞ்சள் நிறமாயிரும், பிறகு குப்பை குளமாயிரும். அது மாதிரி இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று இந்த உலக அலங்காரத்தில் மூழ்கிவிட்டால் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே உலகம் ஓடிடும். சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆளுக்கு 50 வயசு, 50 வயசு ஆள்கிட்ட போய் கேளுங்க, உனக்கு 50 வருடம் உங்களுக்கு எப்படி ஓடியது? தெரியலப்பா, இப்போ தான் சின்ன பிள்ளை மாதிரி இருந்து அதுக்குன்னு 50 வருஷம் எப்படி ஓடிச்சுன்னே தெரியலம்பாங்க. 90 வயசு ஆள்கிட்ட போய் கேளுங்களேன், 90 வருஷம் எப்படி ஓடிச்சுன்னு தெரியலை, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே ஓடிட்டும்பாங்க. இந்த பிறந்த 5 வருஷம் இருப்பானா இல்லையா, அவன்கிட்ட போய் கேளுங்க, 8 வயசு பையன்ட்ட, உனக்கு 8 வருஷம் எப்படிடா ஓடிச்சு? கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே ஓடிடுச்சும்மா. என் பையனுக்கு 10 வயசு, அவன் சொல்லுவான், வாப்பா நான் அந்த காலத்தில்ம்பான். எந்த காலத்தை நான் கேட்பேன். அப்போ பிள்ளைங்க அவங்களுக்கு 10 வயசு ஆகிட்டா கூட அந்த 10 வருஷம் அவங்க ரொம்ப வேகமாக. துனியா அப்படித்தாங்க. இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லாரும் நம்ம இளமை பருவத்தில் இருக்க நினைப்பாங்களா? கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே தலை புல்லாம் நரம் முடிச்சு போயிடும், அதுக்குள்ளே கிளவி ஆயிரும், பேரம் பேத்தி வந்துடும், சிதற பூட்டம் பூட்டி எடுக்கிற வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி போய் சேரக்கூடிய கூட்டம் 40 தாண்டிட்டாலே பல்வேறு வியாதிகள், சுகர் முதல்ல என்ன செய்து எட்டி பார்க்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தலைமுடிக்கு டை அடிச்சுக்கிட்டு இருந்தவன் சுகர் வந்த பிறகு யோசிக்கிறான், மசுறு சிலருக்கு அப்படியே முடியெல்லாம் பாதி மண்டை முடி போயிடும். சரி மசுறு தானே போகுது, உசுறு இருந்தால் போதுன்னு செய்கிறான், காலையில் எழுந்து ஓட ஆரம்பிக்கிறான். துனியா வேகமாக இந்த உலகம் போயிடும். எதிர்பாராத நோய்கள்,
எதிர்பாராத திருப்பங்கள். வியாபாரம் கொடிகட்டி பறக்கும், திடீர்னு நடுத்தருக்கு வந்து விடுவான். ஒன்றுமில்லாமல் இருப்பான், திடீர்னு ஹை லெவலில் போய் விடுவான். இதுதான் இந்த உலகம். இந்த உலகம்தான் நாம் கதி என்று நினைத்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மறுமையில் அழிந்து விடுவீர்கள். இந்த உலக மோகத்திலே மூழ்கிவிட்டால் மறுமை அழிந்து விடுவீர்கள். வஃபில் ஆகிரத்தி அதாபுன் ஷதீத், மறுமையிலே மிகப்பெரிய வேதனை இருக்கிறது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் உலகத்துடைய மோகத்தில் மூழ்கி விடாமல் இறை வழியில் நீங்கள் நடந்தால், அல்லாஹ்விற்கு பயந்து நடந்தால், மக்ஃபிரத்தும் மினல்லாஹி வ ரில்வானா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் வ ரில்வானுன், அவனுடைய திருப்தியும் இருக்கிறது. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறில்லை. அதுதான் உலகம். இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பம். நாம் நினைப்போம் 7 மாடி கட்டிட்டோம்னா நிம்மதி நினைப்போம். 7 மாடி கட்டி முடிப்பார், முட்டுக்கால் வலி வந்துடும், கீழ்த்தளத்தை மேல் தளத்துக்கு போக முடியாது. சரி, நமக்கு நிறைய காசு பணம் வந்தால் நிம்மதியாக சாப்பிடலாம் நினைப்பார். வந்தால் சுகர் வந்துடும், ப்ரெஷர் வந்துடும், கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், கேன்சர் வந்துடும். அது சாப்பிடாத, இது சாப்பிடாத, இவ்வளோதான் தண்ணி குடிக்கணும். என்ன உலகம் யோசித்து பாருங்கள். இந்த துன்யா என்ன? ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பார். ரோட்டில் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது லேசாக பின்னாடி லாரி வந்து பெடலில் ஒரு முத்தம் கொடுக்கும். அதோடு என்ன செஞ்சிடுவார், எல்லாம் கதை முடிஞ்சு போயிடும். சிலருக்கு அப்படி ரோட்டில் மூளை சிதறி கிடப்பதை பார்க்கிறோம். இந்த துன்யா அப்படித்தான். இந்த துன்யா நம்ம மூழ்கிட்டோம் வச்சுக்கிடுங்க, மறுமையில் மிகப்பெரிய நஷ்டம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறில்லை. இந்த உலகத்தை கண்டு மயங்கிறாதீங்க. இந்த உலக மோகத்தில் நீங்கள் மூழ்கி விடாதீர்கள். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா, உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் அவனுடைய சொர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அர்லுஹா கஅர்லி ஸமாஇ வல் அர்ல், அந்த சொர்க்கத்துடைய விசாலம், வானங்கள் பூமி எவ்வளவு விசாலமானதோ அந்த அளவிற்கு சொர்க்கம் விசாலமானது. இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு மனை வாங்குறதுக்கு முடியாமல் போகலாம். நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சி நடந்தால் உங்களுக்கு மறுமையில் இறைவன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை போன்று, வானம் பூமிகளை போன்று சொர்க்கத்தை அல்லாஹ் தரவிருக்கின்றான். உண்மையிலே அல்லாஹ்வை நம்பினா எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? இன்றைக்கு பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இளைஞர் சமுதாயம் இந்த ஆண் பெண் மோகத்தில் தட்டு தடுமாறி சீரழிந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க அப்படியே வர்றாங்க, தெருக்கு ஸ்கூல் விட்டுட்டு பிள்ளைங்க வர்றாங்க, அங்கேருந்து பசங்க வர்றாங்க. வரும்போது என்ன நடக்குன்னு தெரியல. இந்த பொண்ணு நம்பர் அவன் கைக்கு போகுது, அவன் நம்பர் இந்த பொண்ணு கைக்கு வருது. தனிமையில் பேச்சுக்கள், தனிமையில் உரையாடல்கள், ஆபாசமான தவறான எண்ணங்கள். ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைங்க பெற்ற தாய் தந்தையரை விட்டுவிட்டு படிதாண்டி செல்லக்கூடிய சூழல். சரி, ஓகே, தன்னுடைய படங்களை எல்லாம், முக்காடு அணியாத படங்கள், சில நேரங்களில் உடல் அங்கங்களை காட்டக்கூடிய படங்களை எல்லாம் எவனோ ஒரு கலிசனைக்கு அனுப்பி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பல்வேறு மன உளைச்சல்கள், பல்வேறு சோதனைகள், உலகத்துடைய சோதனைகள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த வாலிப பருவத்தில் ஏற்படக்கூடிய தவறான எண்ண ஓட்டங்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரு இளைஞன், நீ இந்த உலகத்துக்காண்டி உன்னுடைய வாழ்க்கையை, ஒரு இளைஞனும் இளம்பெண்ணும், நீங்கள் இந்த உலகத்துக்காண்டி உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீங்களா, அல்லாஹ்வுக்காண்டி வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீங்களா? அல்லாஹ்வுக்காக தேர்ந்தெடுத்தால் நபிகள் நாயகம் சொன்னாங்க, சபஅத்துன் யலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு, மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது. அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் மட்டும்தான் இருக்கும். அதில் 7 வகையான தன்மை உடையவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசிங்கிற நிழல் கொடுக்கிறான். அதில் ஒரு சாரார் யார் தெரியுமா? ஷாபுன் நஷஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இறைவனுடைய வணக்க வழிபாடுகளிலே, இறைவனுக்கு அடிமைப்பட்டு வாழ்வதிலே இளமை பருவத்தை கழித்த இளைஞன். இளைஞன் சொன்னோம்னா ஆண்கள் மட்டும் நினைத்து விடாதீங்க, இளம் பெண்கள், இளம் பெண்கள், இளம் ஆண்கள். ஒருவன் பருவம் அடைந்ததிலிருந்து 40 வயது வரை அவனுக்கு இளமை பருவம் இருக்கிறது. இந்த இளமை பருவம் நம்முடைய உள்ளத்தை திசை திருப்பக்கூடிய பருவம். இந்த இளமை பருவம் ஆற்றல் மிக்க பருவம். இந்த இளமை பருவம் பெற்றோரை எதிர்த்து பேச வைக்கக்கூடிய பருவம். 8ஆம் கிளாஸ் வரைக்கும், 9 வரைக்கும் தாயார் சொன்னால் அப்படி கட்டுப்படக்கூடிய பிள்ளை 10க்கு போன பிறகு ஃபோன்லேயே இருப்பா. அம்மா சொல்லுவாங்க, தாய் சொல்லுவாங்க, ஏமா ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்க, சும்மா இருமா, எது உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா,
அதுக்கு முந்தின ஒரு வருஷம் வரைக்கும் கையில் எடுத்தால் பயப்படக்கூடியவள் அதற்கு பிறகு தாய் எதிர்த்து பேசுவாள். என்னன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி வரைக்கும் 8 வரைக்கும் தகப்பனுக்கு பயந்து வாழ்ந்த பையன் தாயார்கிட்ட போய் சொல்லுவான், அவர் சும்மா இருக்க சொல்லு, அவர் ரொம்ப என்ன செய்கிறாரு, என்னை ஒரே நோய் நோய் நோயின்னு கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன நான் ஃபோன் பார்த்தா அவருக்கு என்ன, கொஞ்சம் ஒரு 12 வயசு 15 வயசு ஆகிட்டு வச்சுக்கிடுங்க. தாயார்கிட்ட போய் சொல்லுவான், உங்கள் ஹஸ்பண்டை, நான் கொஞ்சம் நல்ல வார்த்தையை சொல்கிறேன், உங்கள் ஹஸ்பண்டை வந்து ஒழுங்காக சொல்லி வை, அவர் ரொம்ப என் விஷயத்தில் என்ன செய்கிறாரு, தலையிடுறாரு. பெண் பிள்ளைகளாக இருந்தால் என்ன நீங்கள் நம்ப மாட்டீங்களா? என்னையே நீங்கள் சந்தேகப்படுறீங்க? பெண் பிள்ளைகளோட நிலைமை சரி. இந்த பிள்ளைங்களை சந்தேகப்படாமல் இருக்க முடியுமா? விட்டா என்ன ஆகுது? 100க்கு 99 கலிசடையாக மாறிடுது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக. இதுக்கு என்ன காரணம்? பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி தெரியக்கூடிய இடம் இல்லை. இந்த உலகத்துடைய மோகத்தில் மூழ்கிறார்கள். ஒரு 10 வயசு பையன் தன்னுடைய வீட்டினுடைய ஜன்னலில் ஒரு கூத்தாடி கட்சியினுடைய கொடியை கட்டி வைக்கிறாங்க. 10 வயசு பையன் கட்டி வைக்கிறான்னு சொன்னோம்னா அவனுக்கு அந்த கூத்தாடியை பற்றி தெரிந்த அளவிற்கு அல்லாஹ்வை பற்றி தெரிந்திருக்கிறதா? மார்க்கத்தை பற்றி தெரிந்திருக்கிறதா? இந்த உலகத்தை, இந்த உலகம் நாம் எங்கே செல்லவிருக்கிறோம், மறுமையை பற்றி தெரிந்திருக்கிறதா? நரகத்தை பற்றி தெரிந்திருக்கிறதா? சொர்க்கத்தை பற்றி தெரிந்திருக்கிறதா? தெரியல. மார்க்கத்தை நாம் சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. சொல்லிக் கொடுக்கக்கூடிய சபைகளுக்கு பிள்ளைகளை அழைத்து வருவதும் இல்லை. அப்போ அந்த பிள்ளை எப்படி உருவாகும்? பார்க்குறோம். பிள்ளைங்க வந்து இன்றைக்கு இஸ்லாம் மறுமைக்காண்டி இந்த நம்ம ஒரு பெண் அணியக்கூடிய முக்காடு இருக்குது பாருங்கள். ஒரு பெண் உண்மைக்காக அல்லாஹ்வுக்காக இந்த முக்காடி அணிந்தால் இந்த முக்காடு அவளை நாளைக்கு மறுமையில் காப்பாற்றும். நபிகள் நாயகம் சொன்னாங்க 2 சாரார். அந்த 2 சாராரை நான் பார்க்கவில்லை. நபிகள் நாயகம் உயிரோடு வாழும்போது அந்த 2 சாரார் தோன்றவில்லை, பிற்காலத்தில் தோன்றுவார்கள். அவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள், நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள். அதில் ஒரு சாரார் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், கௌமுன் மாஹும் சியாத்துன் கதுனாபில் பக்கர். ஒரு கூட்டம், அவர்களிடம் மாட்டினுடைய வாள்களை போன்று சாட்டையை வைத்திருப்பார்கள். மாட்டு வாழை மாதிரி சாட்டையை வைத்துக்கொண்டு மனிதர்களை அடிப்பார்கள். இப்படி ஒரு கூட்டம் அவங்க தோன்றி இருக்கலாம், எதிர்காலத்தில் தோன்றலாம், அல்லாஹ் ஆலம். இப்படி ஒரு கூட்டம் தோன்றுவார்கள். இந்த கூட்டம் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள். இன்னொரு கூட்டம் யார் தெரியுமா? காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன். ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்கள். ஆடை அணிஞ்சிருப்பாங்க. பர்தா என்பது எதற்காக? மர்மைக்காக உள்ள பர்தாவா, இம்மைக்காக உள்ள பர்தாவா? பார்த்தா இன்றைக்கு பர்தா எல்லாம் இம்மைக்காக அதிகமாக மாறி இருப்பதை பார்க்கிறோம். அப்படி டைட்டாக பர்தா டைட்டு, கவர்ச்சி. அப்படி வெளியே அந்த பர்தாவை அணிஞ்சு வரும்போதே கவர்ச்சியாக காட்டக்கூடிய பர்தா. எந்த இடத்துல ஆட்டின் இருக்கக்கூட அந்த இடத்துல ஆட்டின். என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி பர்தாக்களை அணியக்கூடிய பெண்கள்? என்ன நினைக்கிறாங்க? துன்யா. அதாவது பர்தா என்பது அல்லாஹ்வுடைய பயத்தில் உள்ள பர்தா கிடையாது. அல்லாஹ் சொல்றான் இல்லையா, நபியே குல்லி அஸ்வாஜிக்க வ பனாத்திக்க வ நிசாயில் மூமினீன யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. உங்களுடைய மனைவியருக்கும், நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்லினார், நபியே உங்களுடைய மனைவியருக்கும் உங்களுடைய பெண் மக்களுக்கும் வ நிசாயில் மூமினீன், இறை நம்பிக்கையாளர்களுடைய எல்லா பெண்களுக்கும், எல்லா முஸ்லிமான பெண்களுக்கும் சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. அவர்கள் தங்கள் தலைமுக்காடுகளை தங்கள் மீது போட்டுக்கொள்ள வேண்டும். தலைமுக்காடை போடும் பொழுது இன்னொரு அல்லாஹ் சொல்கிறான், எலுரிபுன பி ஹுமுரிஹின்ன அலா ஜியூபிஹின்ன. ஜியூபுன்னு சொன்ன சட்டக்காலர். பெண்கள் வந்து தங்களுடைய அந்த சட்டை காலர் மேலே என்ன செஞ்சுக்கணும்? தலைமுக்காடுகளை அவங்க தொய்வாக போட்டுக்கொள்ள வேண்டும். யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. ஒரு மூமினான பெண்ணுடைய அந்த முக்காடு என்பது அவருடைய அங்கத்தை மறைப்பது, அவருடைய இறையச்சத்தை அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்தி காட்டுவது. ஆனால் ஒரு கூட்டம் வருவாங்க, நபியா நான் சொன்னாங்க, காசியாத்தும் ஆரியாத்தும். ஆடை அணிஞ்சிருப்பாங்க, நிர்வாணமாக இருப்பாங்க. அப்படி என்றால் அந்த அவங்களுடைய அந்தரங்கங்களே அந்த பர்தா மறைக்காது, மற்றவங்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அல்லது அவைகள் மறைக்காதவர்களாகவே இருப்பார்கள். திருமண சபைகளில் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய சட்டம் குழி தோண்டி புதைக்கப்படக்கூடிய இடமாக இன்றைக்கு திருமண சபைகள் ஆகியிருப்பதை பார்க்கிறோம். பெண்கள் தங்களுடைய அழகு அலங்காரங்களை காட்டிக்கொண்டு, அங்கங்களை காட்டிக்கொண்டு, சொல்லுவாங்களா இல்லையா, ஒக்க சிரிச்சா வெக்கம் இல்லைன்னு சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த சமுதாயமும் அதை கண்டுக்காது. ஆண்களும் கண்டுகொள்ள மாட்டார்கள், ரோஷம் உள்ள கணவனும் கண்டுகொள்ள மாட்டான். அவனுக்கு ரோஷம் இருக்குதானே தெரியல. தன்னுடைய மனைவி இப்படி நிற்கிறாளே,
இது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமானது என்ற ரோஷம் அவனுக்கு இருக்காது. திருமண சபைகளில் மார்க்கத்துக்கு மாற்றமான பல காட்சிகள் அரங்கேறுவதை பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் நபிகள் நாயகம் சொன்னாங்க, மாயிலாத்துன், அந்த பெண்கள் தங்களை அலங்கரித்து கொண்டு செல்வார்கள். யாருக்கு அலங்காரம்? அல்லாஹ் சொல்லி குர்ஆனில் சொல்லும்போது பெண்கள் தங்களுடைய கணவன்மார்கள், தங்களுடைய தந்தைமார்கள், தங்களுடைய கணவனுடைய தந்தைமார்கள், அதே போன்று தங்களுடைய கணவனுடைய ஆண் மக்கள், இப்படி அல்லாஹ் உடன் பிறந்த சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்களின் ஆண்மக்கள், உடன் பிறந்த சகோதரர்களின் ஆண்மக்கள், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவர்களை சுற்றி வரக்கூடிய பணியாளர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் மீது நாட்டமில்லாத வயோதிகர்கள், அடிமைகள், அதே போன்று சக பெண்கள், இவர்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணு முக்காடு அணியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் அலங்கரித்து கொண்டு செல்வார்கள். அந்த அலங்காரம் எப்படி இருக்கும்? முமீலாத்தூன், மற்றவர்களை சாய்க்கக்கூடிய வகையில் இருக்கும். ரூசுன்னக அஸ்ரிமத்துல் புகுத், அவருடைய தலைமுடியை பார்த்தால் ஒட்டக திமிழ் போன்று இருக்கும். ஒன்று இப்படி தூக்கிட்டு நிற்கும், அது பின்னாடி தூக்கிட்டு நிற்கும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த மாதிரி பெண்கள் வலா யதுகுல்னல் ஜன்னா, இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். வலா யஜிதுன ரீஹஹா, அந்த சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட பெற மாட்டார்கள். சொர்க்கம் என்பது, அந்த சொர்க்கத்தை நாம் சேர்வதற்கு பல மாத தூரம் இருந்தால் கூட நறுமணம் கிடைக்குமா? அந்த நறுமணம் கூட இந்த பெண்களுக்கு கிடைக்காதுன்னா நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பார்கள். ஒரு பெண் இந்த உலக மோகத்தில் மயங்காம, என்னுடைய இறைவன் என்னை பார்க்கிறான், என்னுடைய இறைவன் யாருக்கு முன்பாகவெல்லாம் முக்காடு அணிய சொன்னானோ அவர்களுக்கு முன்பாக நான் தலைய முக்காடு அணிந்து இருப்பேன் என்று அல்லாஹ்வுக்காக அவள் இதை மேற்கொண்டால் அவளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் மிக உயர்ந்த சொர்க்கம், மிகப்பெரிய நரகத்திலிருந்து பாதுகாப்பு. இந்த உலகத்தில் மூழ்கி கண்ட கலிசடைகளுக்கெல்லாம் போட்டோக்களை அனுப்பி கொண்டு, கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்து கொண்டு, திருமணத்திற்கு முன்பாக காதல் என்ற பெயர்களிலே கண்டவனோடு பழகி கொண்டு அந்நிய பெண்களோடு பழகி கொண்டால் இத்தனை பாக்கியங்களும் அடிபட்டு போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, திடீரென்று மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் முறையாக இஸ்லாமிய ஒழுக்கங்களோடு இருக்கும் பொழுது தேவைக்கு ஒரு அந்நிய ஆணை பார்த்து பேசுவது தப்பு கிடையாது. ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு கடைக்கார்ட்ட பார்த்து தான் கேட்க முடியும், பொருளை கேட்க முடியும். ஒருவரிடம் ஒன்றை விசாரிக்கும் போது பார்த்து கேட்க முடியும். தேவைக்கு பார்ப்பது தப்பு கிடையாது. தேவையில்லாமல் ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆணை பார்ப்பது மார்க்க தப்பு. தேவையில்லாமல் பார்க்கறது தப்பு. ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணை பார்ப்பது தப்பு. அப்போ நபிகள் நாயகம் கேட்கப்படுது, அல்லாஹ்வின் தூதரே, தேவையில்லாமல் நான் ஒருவரை திடீரென்று என்னுடைய பார்வை ஒருவர் மீது, ஒரு அந்நிய பெண் மீது பட்டுவிட்டு என்ன செய்ய வேண்டும்? அமரணி அன் அஸ்ரிஃப பசரி, என்னுடைய பார்வையை திருப்ப வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் உத்தரவிட்டார்கள். இல்லை, எல்லா ஹராம் எங்கே உண்டாவது? அல்லாஹ்வுக்காக நம்முடைய பார்வையை பாதுகாத்தால் உள்ளம் பரிசுத்தமாகும். கொல்லில் மூமினீன யகுல்லூ மின் அபுசாரிஹிம் வ யஹ்ஃபலூ ஃபுரூஜஹும் ஸாலிக அஸ்கா லஹும், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும். பார்வையை தாழ்த்த என்ன அர்த்தம்? ஹராம் பார்க்கக்கூடாது, அசிங்கமான காட்சிகளை பார்க்கக்கூடாது, அசிங்கமான செய்திகளை படிக்கக்கூடாது. எல்லா ஹராம் எங்கே உண்டாகுது? பார்வையில் தான் உண்டாகிறது. என்றைக்கு ஒரு பெண் ஒரு ஆண் பார்வையை பாதுகாக்க தவறிவிட்டார்களோ அன்றைக்கு அவருடைய உள்ளம் நாசமாகிவிடும். அந்த உள்ளத்துடைய கெடுதலுக்கு தான் இன்னைக்கு பேர் வச்சிருக்கிறான். அசிங்கத்துக்கு பேர், விபச்சாரத்துக்கு பேர், காதல்னு பேர் வச்சிருக்கிறான். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இஸ்லாத்துடைய பார்வையில் பாருங்கள், இன்னல்லாஹ கத்தப அலா இப்னி ஆதம ஹல்லஹு மினஸ் ஸினா, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதன் மீதும் விபச்சாரத்துடைய பங்கை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். நம்முடைய மார்க்கத்தில் விபச்சாரத்தை தண்டனைக்குரிய பெரிய குற்றம் இருக்குது. சில பாவங்கள் அசிங்கமாக இருந்தால் அதற்கும் இஸ்லாம் விபச்சாரம் என்ற பெயரை சுற்றிய சிறு பாவங்களாக இருக்கும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஜினல் ஐன் அன் நலர், கண் செய்யக்கூடிய விபச்சாரம் பார்ப்பது. என்றைக்கு ஒரு முஸ்லிமான இளைஞன் தன்னுடைய கண்ணால் பார்வையை திருப்புகிறானோ, ஒரு முஸ்லிமான இளம்பெண் தன்னுடைய பார்வையை அல்லாஹ் தடுத்த விஷயங்களின் பக்கம் திருப்புகிறாளோ, அன்றைக்கு அவள் அசிங்கத்தை நோக்கி நெருங்குகின்றாள். அவளுடைய கண் விபச்சாரத்தை செய்கிறது. ஜினல் லிசான் அல் மன்திக், நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் பேசுவது. கண்ணு பார்க்கும் பொழுதுதான் அடுத்து உன் நம்பரை கொடு, என் நம்பரை கொடு, செல்ஃபோனில் பேசு, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பு, நீ தாண்டி என் உலகம்னு சொன்னால் போதும் மொத்த உலகத்தையும் காட்டுற மாதிரி
அந்தரங்கங்களை எல்லாம் காட்டி விடுவது பெரிய பாதிப்பு, எவ்வளவு பெரிய கேடு. மறுமையினால் இதனால் ஏற்படக்கூடிய இழப்பு என்ன? கபருடைய வாழ்க்கை நாசமாயிரும், கபருடைய வாழ்க்கை நாசமாயிரும். நபிகள் நாயகம் ஒரு கனவில் அவங்களுக்கு ஒரு காட்சி காட்டப்படுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து செல்கிறார்கள், 2 மலக்குமார்கள் அழைத்து செல்கிறார்கள். ஒரு அடுப்பு, அந்த அடுப்பினுடைய வாய்ப்பகுதி குறுகலாக இருக்கிறது, அடிப்பகுதி அப்படியே பெரிதாக இருக்கிறது. அந்த அடுப்பில் நிர்வாண கோலத்தில் ஆண்களும் பெண்களும் கிடக்கிறார்கள். அப்படியே தீ ஜுவாலை கொழுந்து விட்டு எரியும் போது அடுப்பை நோக்கி மேல் நோக்கி வர்றாங்க. தீ ஜுவாலை குறையும் போது திரும்ப உள்ள விழுந்துடுறாங்க. நபிகள் நாயகம் கேட்டார்கள் ஜிப்ரீலிடம், ஜிப்ரீலே, இவர்கள் யார்? இவர்கள் ஏன் இப்படி வேதனை செய்யப்பட வேண்டும்? இவங்க தான் விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண்களும் பெண்களும். அப்போ இது எவ்வளோ பெரிய பாவத்தில் கொண்டு போய், எவ்வளோ பெரிய கேட்டில் கொண்டு போய் தள்ளுகிறது, எவ்வளோ பெரிய பாவத்தில் கொண்டு போய் தள்ளுகிறது. இன்றைக்கு பாருங்கள், சமுதாயத்தில் இந்த துன்யாவுடைய மோகம், இந்த உலகத்துடைய கவர்ச்சி விரும்பியதால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலா வலா தன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யூமினும், இணை வைப்பாளர்கள் நம்பிக்கை கொள்கிற வரைக்கும் அவங்களை திருமணம் முடிக்காதீங்க. வல அபுதும் மூமினுன் ஹைரும் முஷ்ரிக்கு வல ஆஜபக்கும், உங்களை கவரக்கூடிய ஒரு முஷ்ரிக்கை விட, அவன் ஆஜானு பாகுவாக இருக்கலாம், செல்வத்தில் இருக்கலாம், அழகில் இருக்கலாம், அந்தஸ்தில் இருக்கலாம், பதவியில் எதையும் இருந்து விட்டு போகட்டும், அவனை விட உங்களை கவரக்கூடிய ஒரு முஷ்ரிக்கை விட ஒரு மூமினான அடிமை ஆண் சிறந்தவன். வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா, அதாவது உங்களுடைய பெண்களை மூமின்களுக்கு நீங்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். அதே போல் நீங்கள் முஷ்ரிக்கான வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யூமின்ன, இணை வைக்கக்கூடிய பெண்கள் நம்பிக்கை கொள்கிற வரைக்கும் அவங்களை திருமணம் முடிக்காதீங்க. அல்லாவை நம்பாத ஒரு இணை வைப்பவள் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும் அதை விட ஒரு மூமினான அடிமை பெண் சிறந்தவள். வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யூமினும், இணை வைக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை கொள்கின்ற வரை உங்களுடைய பெண்களை இணை வைப்பாளர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். என்ன காரணம்? உங்களை கவரக்கூடிய ஒரு இணை வைப்பாளனை விட ஒரு அடிமை மூமின் சிறந்தவன். உதாய்க்கு எதுவும் இழந்தார், அவர்கள் நரகத்தை நோக்கி அழைக்கிறார்கள். வல்லாஹு எதுவோ இதா மக்ஃபிரத்து மின்ஹு, அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பை நோக்கியும் தன்னுடைய சொர்க்கத்தை நோக்கியும் அல்லாஹ் அழைக்கிறான் தன்னுடைய நாட்டப்படி. அப்போ ஒரு உலகத்தை மறுமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பெண் ஒழுக்கமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாள், மறுமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆண் ஒழுக்கமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பான். இந்த உலக மோகத்திலே மூழ்கக்கூடியவள் வழிகட்ட பாதையை தேர்ந்தெடுப்பாள். நீங்கள் என்னதான் பேசினாலும் அல்லாஹ் கிட்ட என்னுடைய மறுமை ரிசல்ட் என்ன இந்த செயல்களுக்கு, இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? கஞ்சாவில் அடிமையாகி கிடக்கிறான், துனியாவுடைய மோகம் அப்படியே அவனுக்கு அந்த போதையை போட்டவுடனே உலகமே மறக்குது. தீய நண்பர்களுடைய சகவாசம், இந்த உலகத்துடைய மோகம் தானங்க மதுவுக்கு அடிமை. அல்லாஹ் சொல்கின்றான், எஸ் அலூனக்க அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உம்மை கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அந்த இரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது, பெரும் கேடு இருக்கிறது. ஓ மனாஃபிஉ லின்னாஸ், சில நன்மைகள் இருக்கலாம் மதுவில், சூதாட்டத்தில் ஒருத்தன் ஜெயிச்சு என்ன செய்வான், அவன் கோடிக்கணக்கு சம்பாதிக்கலாம். ஆனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானோர். எங்கள் கடையநல்லூரில் ஆன்லைனில் மாப்பிள்ளையும் பொண்ணும் ரம்மி விளையாண்டு பல லட்சம் கடன்பட்டு ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார், ஒருவர் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் எவ்வளோ பெரிய கேடு பார்த்தீங்களா? அவங்க காசை கட்டி விளையாடுறாங்க. 5 கட்டினா முதல்ல 10 கிடைக்குது, ஆக 5 கட்டினா 10 கிடைக்குது, 50,000 கட்டுவோம், அடிபடுது, சொத்து எல்லாம் கலைஞ்சு போகுது. சொந்தக்காரங்கள்ட்ட போய் எனக்கு வயிற்றுக்கு இல்லை நோயாக இருக்கிறேன்னு சொல்லி அவன்கிட்ட 50,000 1 லட்சம் வாங்கி பதட்ட கடன்பட்டு ரம்மி விளையாடி ஒட்டுமொத்த சொத்தையும் இழந்து தற்கொலை வரை செய்து கொண்டு செல்லக்கூடிய சூதாட்டம். அதற்கு காரணம் என்ன? உலகத்துடைய மோகம் இல்லையா? இந்த லாட்ரி சீட்டு வாங்குறவனுக்கு அது வாங்கினாத்தான் நிம்மதி. என்னைக்காவது பல கோடி விழுந்துடாதான் அவனுக்கு ஒரு எண்ணம். ஆனால் அவனை தெருக்கோடிக்கு தான் அது என்ன செய்யும், கொண்டு வந்து தள்ளும். லாட்ரி சீட்டில் 1-2 மேலே வருவான், எவனுக்காவது ஒரு கோடி விழுந்துடும். எல்லாருக்கும் விழுமா? சொத்தை இழந்தவன் தான் ஜாஸ்தி. மது எப்படிப்பட்டது? மதுவுக்கு ஒருவன் அடிமையாகி விட்டான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் மரத்து போன உள்ளமாக மாறிவிடும். அல்லாஹ் குர்ஆன் எச்சரிக்கை செய்கின்றான்.
இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சு மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக மது அருந்துவது, சூதாட்டங்கள் விளையாடுவது, சூதாட்டத்தில் ஈடுபடுவது, சிலை வழிபாடு செய்வது, அம்புகள் மூலம் குறிபார்ப்பது, இவையெல்லாம் அசுத்தங்கள், நஜீஸ், ஷைத்தானுடைய காரியங்கள். யாரும் மலத்தில் போய் நாம் கையை முக்க மாட்டோம், யாரும் சாக்கடைக்குள்ளே போய் இறங்க மாட்டோம். ஆனால் நாம நம்முடைய உள்ளத்தை சாக்கடையில் போய் உள்ளத்தை பூத்துவதற்கு சமம் இந்த மது, சூதாட்டம், ஜோசியம் எல்லாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். மதுவின் மூலமாக, சூதாட்டத்தின் மூலமாக உங்களுக்கு மத்தியில் பகைமையும் வெறுப்பையும் உண்டாக்குவதற்கு சைத்தான் ஆடுகிறான். வயசுத்தக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் உங்களை தடுப்பதற்கும், வஅனிஸ் ஸலா, தொழுகையை விட்டும் தடுப்பதற்கும் சைத்தான் விரும்புகிறான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், இந்த மதுவை விட்டு விலகிக் கொள்ள மாட்டீர்களா, சூதாட்டத்தை விட்டு விலகிக் கொள்ள மாட்டீர்களா அல்லாஹ் கேட்கின்றான். ஒரு மனுஷனை நேர்வழிப்படுத்துறது அல்லாஹ்வுடைய திக்ர். நம்முடைய உள்ளத்தில் இறை நினைவு இருக்கணும்னு ஒரு வியாபாரம் பண்ணுறாரு, ஒரு அளவில் மோசடி பண்ண போகும்போது அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹ்வுடைய நினைவு வந்துட்டா விலகிக்கிடுவாங்க. வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம், பாங்க சொல்லியாச்சு, அப்படியே நமக்கு தூக்கம் அள்ளுது, என்னுடைய இறைவன் என்னை தண்டித்து விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய நினைவு இருந்தால் நீங்கள் தொழுகைக்கு வந்துடுவீங்க. ஒரு பெண்ணுக்கு உலக மோகம் ஏற்பட்டு ஒரு ஆணுக்கு ஷைத்தான் கெடுக்கிறான், தம்பி வாடா சினிமாவுக்கு போவோம், வாடா நம்ம அங்கே போவோம்னு சொல்லி தவறான பாதைக்கு அழைக்கும் பொழுது என்னுடைய இறைவன் பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய நினைவு இருந்தால் நம்மளை தடுக்கும். ஆனால் மது என்பது இறை நினைவை தடுத்துவிடும். மது அருந்தக்கூடியவன், மதுவுக்கு அடிமையானவன் அல்லாஹ்வை நாடினாலே தவிர அவனுடைய உள்ளம் இறை நினைவை ஏற்படாத வறண்ட கடினமான கல்லை போன்று மாறிவிடும். அவனுக்கு தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரியாது. அவனுக்கு குடிப்பதற்கு காசு இல்லை என்றால் கட்டிய மனைவியின் கழுத்தில் இருக்கக்கூடிய தங்க நகையை கூட அத்து விட்டு செல்வான். பார்க்குறோமா இல்லையா பசங்களை? பிள்ளை வயசான அம்மா தெருவில் போய்கிட்டு இருக்கிறாங்க, கழுத்தில் ஒரு 10 பவுன் 5 செயின் கிடக்குன்னு வச்சுக்கிடுங்க, அப்படியே பைக்கில் போகிறவன் பிடிக்கிறான், கழுத்தில் செயினை பிடிக்கிறான். அவங்க வயசான அம்மா, லேசாக அடிபட்டால் கூட அவங்க பலகாலம் நடமாட முடியாது. அந்த இறக்கம், அந்த சிந்தனை, அந்த எண்ணம் எல்லாத்தையும் அவனுடைய உள்ளத்தை அழித்து விடக்கூடியது மது. அந்த தாயை, வயதான அம்மாவை நடுத்தல 100 மீட்டர் அப்படி இழுத்துக்கொண்டே செல்றான். அந்த செயின் தங்க நகை அவனுடைய கைக்கு வருகின்ற வரைக்கும் இழுத்துக்கொண்டே செல்லக்கூடிய கயவர்களை கலிசடைகளாக மாற்றக்கூடிய இந்த மது எதற்காக இழுத்துக்கொண்டு செல்கிறான்? அவனை கஞ்சா அடிக்கணும், அவனுக்கு சாராயம் குடிக்கணும். அடுத்த தடவை அவனுக்கு மது அருந்துவதற்கு காசு இல்லை என்றால், பெற்ற பிள்ளைய கொண்டாதான் காசு கிடைக்கும்னா அதை செய்வதற்கு தயங்க மாட்டான். கொடூரமான குற்றம் இந்த மது என்பது. அல்லாஹ் சுத்தக்கும் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம் கொஞ்சம் இருக்க போய் தான் நம்ம மனுஷனாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, ஆணும் பெண்ணும் மிருகமாக மாறிடுவாங்க. அப்போ அந்த இறை நினைவை தடுக்கக்கூடியது மது. வயசுத்தக்கும் அனிஸ் ஸலா, தொழுகையை விட்டும் அவன் சைத்தான் உங்களை தடுப்பதற்கு நாடுகிறான். விலகிக் கொள்ள மாட்டீர்களா? நபிகள் நாயகம் எந்த பாவத்திற்கும் செய்யாத சாபத்தை மதுவுக்கு செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஹதீஸில் பார்க்குறோம், அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனல் ஹம்ர், மதுவை சபித்தார்கள். ஓ ஷாரிபஹா, அதை அருந்தக்கூடியவனை சபித்தார்கள். ஓ சாக்கியஹா, அதை புகட்டக்கூடியவனை சபித்தார்கள். ஓ ஆசிரஹா, அந்த மதுவை தயாரிக்கக்கூடியவனை சபித்தார்கள். ஓ மூத்தசிரஹா, தயாரிக்குமாறு கோருபவனை சபித்தார்கள். ஓ பாயிஹா, அந்த மதுவை விற்பவனை சபித்தார்கள். ஓ முபுத்தாஹா, அந்த மதுவை வாங்கக்கூடியவனை சபித்தார்கள். ஓ ஹாமிலஹா, அந்த மதுவை சுமக்கக்கூடியவனை சபித்தார்கள். வல் மஹ்மூலத்து இலை, யாருக்காக சுமந்து செல்லப்படுகிறதோ அவனை சபித்தார்கள். வாக்கிலு சமனகா, அந்த மதுவிட்ட காசை சாப்பிடுகிறானே அவனை சபித்தார்கள். கஞ்சா வித்து சாப்பிட்டா அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமானவன், சாபத்திற்குரியவன். நான் குடிக்கல, நான் டாஸ்மாக தான் வேலை பார்க்கிறேன்னு சொன்னா கூட அவன் சபிக்கப்பட்டவன். அவ்வளவு கொடூரமானது இந்த மது. இணை வைப்பில் தள்ளக்கூடியது இந்த மது. யார் இந்த உலகத்தில் மதுவை அருந்துகிறானோ, அதில் தௌபா செய்யவில்லையோ, திருந்தவில்லையோ, எனக்கு இந்த உலகம்தான் கதி. தாடி வைக்காதவன்லாம் சாராயம் குடித்தவன் தாடி வைப்பான். எதுக்காண்டி வைக்கிறாங்கிறீங்க? அல்லாஹ்காண்டி ஒரு தாடியா, மார்க்க தாடியா? அது உலகத்தை துன்யா வெறுத்துட்டாகலாம். அவன் துன்யா வெறுக்க மீசையை வெட்டாமல் பெருசாக வச்சுருப்பான். ஏன்டா மீசையை வெட்டாமல் இருக்கிற? இந்த உலகம்
அப்படி அவ்வளோ ரொம்ப வெறுப்புக்குரியதாகிட்டான். ஆமாம், இவனுக்கு சாராயம் குடிச்சிட்டா உலகம் ஃபுல்லாக வெறுப்புக்குரியதாயிரும். அவன் என்னமோ உலகத்தை வெறுக்கிறன்னா நீ நான் உன்னுடைய காசை வச்சு ஏழை மக்களுக்கு தர்மம் செய்ய உனக்கு போதுமான அளவு எடுத்துக்கொண்டு நல்ல மக்களுக்கு வாழ்க்கையை கூட, இது உலகத்தில் பற்றற்ற வாழ்க்கை. எனக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை தர்றான், நான் நன்றாக இருக்கிறேன், என்னுடைய பெற்றோர்களை கவனிக்கிறேன், உறவினர்களை கவனிக்கிறேன், சகோதரிகளை கவனிக்கிறேன், மனைவி மக்களை கவனிக்கிறேன், அனாதைகளை கவனிக்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நற்காரியங்களுக்கு கொடுக்கிறேன், பள்ளிவாசல் கட்டுகிறேன். இது உலகத்தில் பற்றற்ற வாழ்க்கை. இவனுக்கு இவன் சாராயம் குடிக்கிறதுக்காண்டி கட்டிய மனைவியை நடுத்தலில் விட்டுருக்கான். பெத்த தாய் தகப்பன் விட்டு பிள்ளை வீட்டிலேருந்து காசை மொத்தமாக கொள்ளை அடிச்சுட்டு போகிறான். உங்கள் பிள்ளைகளை பாருங்கள், ரொம்ப அதிகமாக கையில் பணப்புழக்கம் இருந்தால், அதிகமாக அவன் உங்களை விட்டு பெற்றோர்களை விட்டு ஒதுங்கி இருந்தால், அதிகமாக அவன் தூங்கினால், பேசுவதற்கு குளறினால், அதிகமாக வீட்டில் பணம் திருடு போச்சினால், அதிகமாக அவனுடைய கையில் பணம் விளையாடினால், கண்டிப்பாக அவன் கஞ்சாவிற்கு அடிமையாக இருக்கிறான், கண்டிப்பாக அவன் மதுவிற்கு அடிமையாக இருக்கிறான். அவனை நாம் இதை நினைவை ஊட்டவில்லை என்று சொன்னால் இந்த துனியாவுடைய மோகத்தில் மூழ்கிட்டான் வச்சுக்கிடுங்க. மறுமையில் அல்லாஹ் ஒரு வாக்குறுதி எடுத்திருக்கின்றான், அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்திருக்கின்றான். எவன் இந்த உலகத்திலே மது அருந்துகிறானோ அவனுக்கு அல்லாஹ் மறுமையில் தீனத்துல் ஹபால் புகட்டுவான். சஹாபாக்கள் கேட்ட அல்லாஹ் தீனத்துல் ஹபால் என்றால் என்ன? உசாரத்து அகலினார் அவ் அரப்பு அகலினார், நரகவாசிகளுடைய சீல், நரகவாசிகளுடைய வியர்வை. அவ்வளோ மறுமையை நாசமாக்கக்கூடியது இந்த உலகத்துடைய மோகம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் என்ன சோதனை வந்தாலும் நம்ம தயங்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லானா இல்லையா? இந்த நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், உங்களை நாம் பசியை கொண்டு சோதிப்போம். நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம். வ நக்ஸி மினல் அம்வால், அல்லாஹ் செல்வத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதிப்பான், விளைச்சல்களை நஷ்டத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதிப்பான். என்ன சோதனை வந்தாலும் நமக்கு என்ன சோதனை வரட்டுமே, வாழ்க்கையில் நம்ம திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் நினைக்கலாம் நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று, ஆனால் அமைஞ்ச வாழ்க்கை துணை சரியாக இருக்காது. ஒரு ஆண் நினைக்கலாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி அமைய வேண்டும் என்று, ஆனால் அவங்களுக்கு அப்படி இருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் திருமணம் முடித்த மனைவிட்ட ஈமான்தாரியாக இருக்கிறாங்க, ஆனால் சில குறைகள் இருக்குதா, வெறுக்கக்கூடிய பண்புகள் இருக்குதா, நீங்கள் அதை பொறுத்து கொண்டு வாழுங்கள். நீங்கள் அவர்களிடம் ஒரு குணத்தை வெறுத்தால் அந்த வெறுக்கக்கூடிய குணத்தில் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருப்பான். அப்போது நாம் இந்த உலகத்தில் என்ன சோதனை வந்தாலும் நமக்கு இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது, அதை மனசில் வச்சுக்கிடுங்க. இந்த உலகத்தில் ஒருவனுக்கு வாழ்க்கை துணை சரியாக அமையலை, சரி இந்த உலக வாழ்க்கை நாசம் முடிஞ்சு போச்சு வச்சுக்கிடுங்களேன். ஒரு பெண்ணுக்கு கணவன் சரியாக அமையலை, ரொம்ப ஒரு எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுறவனா, ஏதோ இந்த உலகத்துடைய நிர்பந்தம் வாழ்க்கை ஓடி போச்சு, இந்த உலகத்து வாழ்க்கையை நம்ம இழந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. நமக்கு வாழ்க்கை என்பது மறுமை தான், இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது, இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது. நபியான சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னல் ஆயிஷ ஆயிஷுல் ஆஹிரா, இறைவா வாழ்க்கை என்றால் மறுமை வாழ்க்கை தான், வாழ்க்கைனா மறுமை வாழ்க்கை, அந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. பொறுத்துக்கொள், அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை நோயினா அல்லாஹ் சோதிப்பான், அல்லாமல் நம்பிக்கை வந்துடாதீங்க. லா தையசு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை வந்து விடாதீர்கள். இன்னஹு லா யயசு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், இறை மறுப்பாளர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைப்பாங்க. எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ் பசியை கொண்டு சோதிப்பான், பயத்தை கொண்டு சோதிப்பான். சிலர் கேட்பாங்க, இஸ்ரேலில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள், உங்கள் இறைவன் உதவி செய்ய மாட்டானா? நம்ம மக்கள் நினைப்பாங்க, என்னடா ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட அல்லாஹ்வுடைய உதவி வராதா? இந்த உலகமே சோதனைக்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தை சில நேரங்களில் முழுக்க முழுக்க அல்லாஹ் சோதனையாகவே ஆக்கி விடுவான். எதற்காக அல்லாஹ் சோதிக்கிறான்? அல்லாஹ் சொல்கின்றான், ஓ பஷீர் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். சில நேரங்களில் இந்த உலகம் நமக்கு நிம்மதிக்கான வாழ்க்கையை நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த உலகம் நிம்மதிக்கான வாழ்க்கை அல்ல, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பான். சில மூமின்களை அல்லாஹ் கடைசி வரை அல்லாஹ் சோதிப்பான். ஓ பஷீர் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். பொறுமையாளர்கள்னா யாரு?
என்ன துன்பம் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் சரியாக வாழ்கிறார்களே, இவர்கள் தான் பொறுமைசாலிகள். பொறுமைசாலினா அமைதியாக இருக்கிறவன் அமைதியாக இருக்கிறான்னு அர்த்தம். பொறுமைசாலினா என்ன? குர்ஆனில் எந்த இடத்துல சபூர் வந்தாலும் பொறுமை வந்தாலும் நீங்கள் அங்கே வைக்க வேண்டிய அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளில், இறை தூதருடைய கட்டளைகளில் உறுதியாக வாழ்பவன். சோதனைகளுக்காக இறை தூதருடைய வழிகாட்டுதலில், மார்க்க சட்டங்களில் பிறண்டு விட்டால் நம்மிடம் பொறுமை இல்லை. ஓ பஷ்ஷரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் எத்தனை உயிர்கள் போகட்டும் அல்லாஹ்வுடைய சோதனையினால், எத்தனை கஷ்டங்கள் ஏற்பட்டும், வறுமையில் வாழட்டும், நோயால் நாம் சித்திரவதைப்படட்டும், இதையெல்லாம் நாம் எப்படி வளர்த்துக்கணும்? ஆரோக்கியமாக இருக்கும்போது ஈமானிய வலிமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது குர்ஆனை படித்து சுன்னாவை படித்து ஈமானிய வலிமையை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் நம் துன்பத்தின் போது தாங்கக்கூடிய பக்குவம் நமக்கு வராது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அவர்கள் சொல்வார்கள், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ்ட்ட போகிறோம், அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், நமக்குரிய துன்பங்களை அல்லாஹ் விதித்து விட்டான், நமக்குடைய இன்பங்களை அல்லாஹ் விதித்து விட்டான், அதை நம்ம அடைந்தே தீருவோம். நமக்கு அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா மூத்திய லிமா மனத், இறைவா நீ கொடுத்ததை தடுப்பவன் இல்லை, நீ தடுத்ததை கொடுப்பவன் இல்லை. குல்லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு, எங்களுடைய இறைவன் எங்களுக்கு என்ன விதித்திருக்கிறாரோ அதை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது. உலகத்தில் நமக்கு விதித்த துன்பம் வந்தே தீரும், நமக்கு உலகத்தில் விதித்த துன்பம் வந்தே தீரும், இன்பம் வந்தே தீரும். அதனால் சோதனைகளை கண்டு கலங்கி விடாதீர்கள். நமக்கு இந்த உலகம் ஒரு பரீட்சை ஹால், இந்த உலகம் வெகு சீக்கிரமாக அது உருண்டோடி விடும். இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், எனக்கும் உலகம் உருண்டோடத்தான் போகிறது, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் உலகம் உருண்டோடத்தான் போகிறது. உலகம் வெகு சீக்கிரம் பறந்தோடி விடும். ஆனால் நமக்கு மறுமை இருக்கிறது அல்லவா, அது நிரந்தரமான வாழ்க்கை. அங்கு நோய் கிடையாது, அங்கு முதுமை கிடையாது, அங்கு பசி கிடையாது, அங்கு நிர்வாணம் கிடையாது, அங்கே தாகம் கிடையாது, அங்கே தவிப்பு கிடையாது. மறுமை நாள் நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, மறுமை நாளில் இந்த உலகத்தில் எவன் மிகப்பெரிய சுகத்தில் வாழ்ந்திருக்கிறானோ, யுத்தா பி அன்அமி அஹ்லி துன்யா மின் அஹ்லி நார் யௌமல் கியாமா, இந்த உலகவாசிகளில் ரொம்ப 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 வசதி வாய்ப்போடு சுகபோகத்தோடு வாழ்ந்தவன் அவனை கொண்டு வரப்படும். நரகவாசியில் கிடப்பான், நரகவாசியாக இருப்பான். உலகத்தில் அவனை மாதிரி சுகமாக வாழ்ந்தவன் யாரும் கிடையாதுங்க, அவன் தான் ஃபஸ்ட்டு. அவனை கொண்டு வரப்பட்டு எஸ்பகு சபுகதன் ஃபின்னார், நரகத்தில் ஒரு முக்கி அல்லாஹ் எடுப்பான். ஒரு தடவை நரகத்தில் முக்கி அல்லாஹ் எடுப்பான். அவன்கிட்ட அல்லாஹ் கேட்பான், எப்ன ஆதம் ஹல் ரஅய்த கைரன் கத்து ஹல் மர்ரபிக்க நஈமுன் கத்து, மனிதனே இந்த உலகத்தில் ஒரு நன்மையாவது நீ சந்தித்திருக்கிறாயா? இந்த துனியாவை பாருங்கள், அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த உலகத்தில் ஒரு நன்மையாவது சந்தித்திருக்கிறாயா? இந்த உலகத்தில் ஒரு இன்பத்தையாவது நீ அனுபவித்திருக்கிறாயா? ஒரு தடவை நரகத்தில் முக்கி எடுத்தவனே அவன் சொல்லுவான், லா வல்லாஹி யா ரப், இறைவா இந்த உலகத்தில் நான் ஒன்றையுமே அனுபவிக்கவில்லை, இந்த உலகத்தில் நான் ஒன்றையுமே அனுபவிக்கவில்லைம்மா. அடுத்து அல்லாஹ் என்ன செய்வான், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக துன்பங்களை சந்திச்சு அவனை மாதிரி யாரும் சந்தித்தது கிடையாது. பயங்கரமான சோதனை அவனுக்கு மேலே யாரும் சந்திச்சதான் வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த அடியான் அல்லாஹ் கொண்டு வருவான். அவனை அல்லாஹ் கொண்டு வந்து ஃபயஸ்பகு சபகதன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு முக்கி அல்லாஹ் எடுப்பான். எடுத்து கேட்பான், எப்ன ஆதம் ஹல் ரஅய்த பூசன் கத்து, நீ இந்த உலகத்தில் என்ன துன்பத்தை சந்தித்தாய்? ஹல் மர்ரபிக்க ஷித்தத்துன் கத்து, இந்த உலகத்தை நீ கண்டித்த ஒரு கடுமையான நிகழ்வு என்ன? அவன் அந்த ஒரு தடவை ஒரு இன்பத்துக்குள்ளே போயிட்டு வந்து அவன் சொல்வான், லா வல்லாஹி யா ரப், இறைவா நான் உலகத்தில் சோதனையை சந்தித்தேனா, எனக்கு ஒரு கஷ்டம் வரலையே, ஒரு துன்பம் வரலையே. இந்த உலகத்தில் வாழும்போது தான் நமக்கு சோதனை. அடுத்தவன் காரில் போனால் நமக்கு சைக்கிள் கூட இல்லையேன்னு கவலை, அடுத்தவன் மாடி வீடு கட்டினா நமக்கு கூரை வீடு கூட இல்லையேன்னு கவலை, அடுத்தவன் ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு எல்லா நோயும் வந்துட்டேன்னு கவலை. ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ஈமானை நீங்கள் நாம் வைத்து கொண்டால், அல்லாஹ்விற்கு அஞ்சி நடந்தால், இறை தூதரை கட்டுப்பட்டு நடந்தால்,
நாம் அல்லாஹ் ரசூல் நம்ம எப்படி வழிகாட்டினார்களோ அப்படி நடந்தால், மறுமையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தால், ஈமானோடு மரணித்து விட்டால், இந்த உலகம் என்பது, இந்த உலகத்தில் உள்ள துன்பங்கள் எல்லாம் நமக்கு எப்பொழுது கண் மூடுகிறோமோ அந்த வினாடியோடு அவை எல்லாம் முடிந்து போய்விடும். மலக்குமார்கள் வந்து உயிரை கைப்பற்றுறாங்கல்ல, அந்த ஒரு செகண்டில் எல்லா துன்பமும் முடிந்து போய்விடும். நான் நிம்மதியான வாழ்க்கைக்கு போயிடணும். மௌத்தான மறு வினாடியே உங்களுக்கு சொர்க்கம் தான். கபரு வாழ்க்கையிலும் சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது. மறுமையிலையும் சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. மரணித்த மறு வினாடியே நமக்கு சொர்க்கம். எனவே இந்த உலகம் ஒரு தேர்வு கூடம். இந்த உலகம் என்பது அது நிரந்தரமானதல்ல, மறுமைதான் நிரந்தரமானது. இந்த உலக மோகத்தில் நாம் மூழ்கிவிடக்கூடாது. நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு மறுமை எதிர்பார்த்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மறுமை வாழ்க்கை நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விஷயங்களிலும் நாம் மறுமையை தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியாளு புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.